தெரியுது சார். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த NMMS கிளாஸ்க்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த கேள்வி பார்க்கலாம். 36 to 40, அதாவது 36, 37, 38, 39, 40, 5 கேள்விக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? பிகாஸ் 5 கேள்வி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. இ என்பவர் ஏ மற்றும் ABCDEF மற்றும் 6 சிறுவர்கள் ஒரு அருங்கோண வடிவ முனைகளில் மையத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளனர். அதாவது ஒரு 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 ரவுண்டில் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் அந்த சென்டர் பார்த்து ஆளுக்காள் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமைந்துள்ளார். என்கிறவர் எங்கே அமைந்துள்ளார்? சிக்கும் ஏக்கும் இடையில் அமைந்துள்ளார். ஒரு நிமிஷம் வர இருக்கு. இ என்பவர் ஏக்கும் சிக்கும் இடையில் அமைந்துள்ளார். ஓகே, அடுத்தது. அப்போ நம்ம வந்து இப்போ பாருங்க, நான் ஒன்று எடுக்கிறேன் பாருங்க. இந்த அருங்கோணம்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் சம்திங் எல்ஸ், ஸ்டாப் ப்ரெசன்டிங். இல்லை பாருங்க. ஹெக்ஸகன். வீடியோ கிளியரா இதம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஹெக்ஸகன். நான் வேற ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதா? இப்போ அருங்கோணம் 6 கோணம் உள்ளது. அருங்கோணம்னா 6 கோணம் உள்ளது. எக்ஸகன்னு பேர் இருக்கு. இதுதான். இப்போ மொத்தம் எவ்வளோ கோணம் இருக்குதுல? 6 கோணம். என்ன சொல்றாங்கன்னா, இதில் ABCDEF எங்கேயோ உட்காந்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிக்கும் இ வந்து சிக்கும் ஏக்கும் நடுவால் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அந்த கேள்வி பார்ப்பாரு. இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமைந்துள்ளார். இந்த படம் போட்டுட்டு அந்த இதை நீங்கள் இ என்பவர் சிக்கும் ஏக்கும் இடையில், அப்போ CEAன்னு எங்கேயாவது குறிச்சிக்குங்க. CEAன்னு குறிச்சிக்குங்க. ஏதோ ஒரு 3 கோணத்தை CEAன்னு குறிச்சிட்டிங்களா? அதாவது இந்த கோணம் சி, இது இ, இது ஏ அப்படின்னு குறிச்சுங்க. 3 கோணம் CEA அப்படின்னு குறிச்சிட்டிங்களா? ஓகே. அடுத்த அந்த கேள்வி, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் அமைந்துள்ளார். சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் அமைந்துள்ளார். அப்படி வந்திருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க. இப்போ CEA சார், அது இடதுபுறம். இரமா CEA எல்லாரும் உள்ள பார்த்து பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஈ இருக்காரு. யார் ஈக்கு வலதுபுறம் இருக்காங்க? சி சார். சி. அதே தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அதாவது நம்ம ஏக்கு சிக்கு நடுவான் படி AECன்னு போட்டிருக்கலாம். போட முடியாது. ஏன்னா சி வந்து ஈக்கு வலதுபுறம் இருக்கிறார். CEAன்னு நம்ம போட்டோம். நமக்கு தெரியாமே கரெக்டாக போட்டோம். சி என்பவர் ஈக்கு வலதுபுறம் உள்ளார். பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. சரி, ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அமைந்துள்ளார். ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிக்கு வலதுபுறமா? டிக்கு வலதுபுறம். இது டி என்ன? இது ஏ இல்லை, ஏ இல்லை, இதுதான் ஏ. சாரி, இது ஏ இல்லை, CEA. டி என்பவர் என்னப்பா கேள்வி? ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார். அப்போ ஏ என்பவர் டிக்கு வலதுபுறம் அமர்ந்துள்ளார்னா இது ஏவா இருந்தால் இது டியாக இருக்கப்போ டிக்கு வலதுபுறம் ஏ. இது டி. ஓகே, அடுத்தது. அப்போ பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் இப்போ BF, இப்போ இது பி, இது எஃப். பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லைன்னா பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். இது பி, இது எஃப். இது பி, இது எஃப். ஏன்னா பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லை. அப்போ பி என்பவர் எஃப்க்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். அப்போ இது எஃப்ஆ இருந்தால் இது பி. அப்போ என்னது? CEA D
பி என்பவர் எஃப்க்கு வலதுபுறம் அமரவில்லைன்னா அப்போ ஆமாம் எஃப் இது பி. புரிஞ்சுதா? சி இ ஏ டி இல்லை ஏடி எஃப் பி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு இப்படி நீங்கள் போட்டுக்கணும். பாருங்கள், மறுபடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். இ என்பவர் ஏ மற்றும் சிக்கு இடையில் அமர்ந்துள்ளார். அப்போது இது இது சி, இது இ, இது ஏ அப்படின்னா அப்போ சிக்கும் ஏக்கு இடையில் இ அமர்ந்துள்ளார். அப்புறம் சி வந்து இக்கு வலதுபுறம் உள்ளார், கரெக்டாக போட்டோம். அப்புறம் டி ஏ வந்து டிக்கு வலதுபுறம் உள்ளார், அதனால் இது டி. அப்புறம் பி வந்து எஃப்க்கு வலதுபுறம் அமையவில்லை, அப்போ இடதுபுறம் அமைந்துள்ளார், அப்போ இது பி, இது எஃப். அப்போது இப்படி என்ன வரும் சொல்லும் பார்க்கலாம். இங்கே ஆரம்பிச்சு சொல்லும் பார்க்கலாம். இங்கே ஆரம்பிச்சு சொல்லுங்கள் என்ன வரும். சி எல்லாம் போட்டீங்க. இப்போ கேள்வி பார்க்கலாம். கேள்வி பாருங்க. கேள்வி பாரு. இப்போ டக்குன்னு போடலாம். நம்ம எப்படி போடலாம்? எப்படி போடலாம் பாருங்க. டக்குன்னு போடுறோம் பாருங்க. 36 கேள்வி படிங்க. டிக்கு எதிரே அமைந்துள்ளவர் யார்? யார் டிக்கு எதிரே அமர்ந்துள்ளவர் யார்? சி சார். சி. ஆன்சர் இஸ் சி. வெரி குட். அடுத்த கேள்வி. ஏக்கு எதிரே அமைந்துள்ளவர் யார்? பி சார். பி. ஆமா பி. பி தான் ஏக்கு எதிரே அமர்ந்துள்ளார். அடுத்த கேள்வி பாருங்க. இங்க இருக்கும் மேல. வருங்க. 38வது கேள்வி படிங்க. இ மற்றும் பிக்கு இடையில் அமர்ந்துள்ளவர் யார்? அடுத்தது. எஃப்க்கு வலதுபுறமாக இரண்டாவதாக அமர்ந்துள்ளவர் யார்? ஏ. வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது. அமர்ந்துள்ளவர் டிக்கு அருகில் அமர்ந்துள்ளவர்கள் யார் யார்? டிக்கு அருகில் சார். எஃப்ஏ. பாத்தீங்களா? முதல்ல இந்த படம் போட்டு கரெக்டா பண்ணிட்டோம்னா 5 கேள்வி சொலையா மார்க் வாங்கிடலாம். எப்படி வாங்கலாம்? சொலையா மார்க் வாங்கிடலாம். சரியா? சரி. இந்த கேள்வி 2 பக்கமா இருந்து என்னப்பா? இது வட்டம் செவ்வகம் இந்த மாதிரிலாம் வரும் சார். ஆமாம்மா. இருங்க. அது கொஞ்சம் சுருக்கம் பண்ணுறேன்னு பார்த்தேன். என்னால் சுருக்கம் பண்ண முடியும். சுருக்கம் பண்ணுறேன். சுருக்கம் பண்ணுறேன். படிக்க பார்க்கலாம். கீழே சொல்லுங்க. கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டம் என்பது கணித பயில்வோரையும், முக்கோணம் என்பது அறிவியல் பயில்வோரையும், சதுரம் என்பது பயில்வோரையும் எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இடமா முதல்ல இருந்து படிப்பா. நீயே படி. கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் வட்டம் என்பது கணிதம் பயில்வோரையும், முக்கோணம் என்பது அறிவியல் பயில்வோரையும், சதுரம் என்பது புவியியல் பயில்வோரையும் குறிக்கின்றது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினாக்களுக்கு படிங்க. புவியியல் பாடத்தை பயிலாத ஆனால் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை பயிலும் மாணவர்களை குறிக்கும். 6 சார். 6 வந்து புவியியல் படிக்கல, ஆனா கணிதமும் அறிவியலும் படிக்கிறாங்க. கரெக்ட். அடுத்த கேள்வி. கணிதம், அறிவியல் மற்றும் புவியியல் பாடங்களை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண் 7 சார். வெரி குட். அடுத்தது. கணித பாடத்தை மட்டும் பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண் சார் 3. 3 சார். 3. கரெக்ட். 3 தான். கரெக்ட். ஓகே. அடுத்தது. புவியியல் பாடத்தை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். புவியியல் பாடத்தை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண் 2 சார். புவியியல் என்பது என்ன? சதுரம். 2. கரெக்ட். அடுத்தது. அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்குது. அறிவியல் பாடத்தை பயிலும் மாணவர்களை குறிக்கும் எண். அறிவியல் பாடத்தை குறிக்கும் மாணவர்கள் குறிக்கும் என்னது? 4 சார். 4 சார். வெரி குட். 4 வெரி குட். அடுத்தது. அவ்வளோதான். இப்போ இதுலேயே 5 கேள்வி ஒன்று பார்த்தா 5 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். வெரி குட். ஓகே. இப்போ 51வது கேள்வி படிங்க.
A என்பவர் B இன் சகோதரர், இருங்க, C பெருசு என்பவர் பண்றேன், D பெருசு பண்றேன், இன் பெருசு தந்தை, பண்றேன். E E என்பவர் B இன் சார் ஸ்கிரீன் தெரியல சார். தெரியலையா? இப்ப தெரியுது சார். தெரியுது படிங்க சார். படிங்க. ஏ என்பவர் படிங்கம்மா. சார் ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல சார். தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரியல சார். இருங்க இருங்க இருங்க, ஏன் தெரியலன்னு பார்க்குறாரு. இத்தனை பேர் தெரிய மாட்டேங்கிறீங்க. ஓ, இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது? ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாம் நேரத்தில் வாங்கம்மா, அப்படி லேட்டாக வராதிங்க. 6:30 மணிக்குன்னா 6:30 மணிக்கு வாங்க. மணி என்னாச்சு? இப்போ 6:45 ஆச்சு. என்னதான் பண்ணுறது? உங்களை எத்தனை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேன். அப்படிதானே வருவேன். என்னடா பண்ணுவா? ஓ, யாருப்பா அது? கிளாஸ் படிக்கணும்னா 6:30 மணிக்கு வரணும். யார் சொல்ற பேசுறது? ஸோ நேரத்தில் வான்னு சொன்னா எடுத்து பேசுகிறேன். அப்படிதான் பேசுவேன்னு சொல்ற நீ? யார் அது? தைரியம் இருந்தா சொல்லுவார்ல, அவனை நீக்கிடுற. எந்த பையன் பேசுற சொல்லுங்க. பிரவீனன் போட்டிருக்கிறது சார். பிரவீனா அவன் நீக்கிற. இல்லைன்னா எல்லாம் இல்லை, நான் கிளாஸே எடுக்க மாட்டேன். அப்புறம் பிரவீன் நீக்கப்படுகிறது. குறும்புது ஆகாதங்கிறது. பிரவீன் நீக்கப்பட்டார். ஓகே, சரி பார்க்கலாம். இருங்க. இப்போ இங்கே பாது இல்லை இல்லை, இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்ல, இருப்பா. அதுக்குள்ளே ப்ரெசன்ட் சம்திங் என்ன புரிய மாட்டேங்குதே. இப்போ தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். நான் எப்படி? ஏ என்பவர் B இன் சகோதரர், C என்பவர் D இன் தந்தை, E என்பவர் B இன் தாய். A மற்றும் B ஆகியோர் சகோதரர்கள். E மற்றும் Cக்கு இடையான உறவு யாது? இப்போ எப்படி போனோம்னா, A என்பவர் B இன் சகோதரனா, A B ஒரே தலைமுறையில் இருக்காங்க. அப்போ நேராக எழுதிங்க, A Bன்னு எழுதிக்கங்க. C என்பவர் D இன் தந்தை, அது அப்படியே இருக்கு. C என்பவர் D இன் தந்தை அப்படியே வச்சுக்கலாம், இப்போதைக்கு வர வேண்டாம். E என்பவர் B இன் தாய். அப்போ E வந்து மேலே போட்டுக்குங்க. A B அப்புறம் E அதுக்கு மேலே, Bக்கு மேலே போட்டுக்குங்க தாய். A மற்றும் ஏபிடியா சார்? இல்லை நான் எடுங்க, நான் அந்த கால்குலேஷன் இதில் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆன்ல இருந்துச்சு. நேரத்தில் வாங்கப்பா. ஷேக் அப்துல்லா, நேரத்தில் வரணும் கண்ணா. இப்படி லேட்டாலாம் வரக்கூடாது. வந்தால் உங்களை உள்ள விடுறதுக்கே சரியாக இருக்குது. பாடமே எடுக்க முடியாது. அப்புறம் இருங்க, இந்த கால்குலேஷன் விண்டோ இப்போ தான் ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகட்டும். வந்துடுச்சு.
இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஆ சரி. இப்போ அந்த கேள்வி என்ன? கேள்வி படிக்கலாம் இருங்க. ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போ என்ன பண்ணணும்னா, ஏ என்பவர் பியின் சகோதரர்னா ஏவும் பியும் ஒரே லெவலில் போட்டுக்கணும். ஆச்சா? அடுத்தது அடுத்தது என்ன போட்டிருக்காங்க? சி என்பவர் டியின் தந்தை, இது அப்படியே இருக்கணும், அப்புறம் வரலாம். இ என்பவர் பியின் தாய். அப்போது பியின் தாய் இ. அப்போ பியின் தாய் வந்து பிக்கு மேலே இ வரணும். பியின் தாய் இங்கே இ வந்து பியின் தாய்னா நம்மளை விட ஒரு ஜெனரேஷன் முன்னாடி. ஜெனரேஷனுக்கு என்னப்பா தமிழில்? ஒரு தலைமுறை முன்னாடி. ஏ மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள். ஏ மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள். ஏ மற்றும் டி ஆகியோர் ஏபிடி 3 பேருமே சகோதரர்னு அர்த்தம். ஏ மற்றும் டி சகோதரர்னா ஏபிடி 3 சகோதரர். அடுத்தது சார் ஆ சார் G1லயும் ABD வந்து G2லயும் வருமா சார்? இருப்பா நான் போடுறேன். நீ இ மற்றும் சிக்கு இடையான உறவு கேட்குறேன். இல்லை, சி என்பவர் டியின் தந்தை. சி என்பவர் டியின் தந்தை. நம்ம போடுற மாதிரி போடுங்க. சி என்பவர் டியின் தந்தை. இங்கே சி இங்கே இருக்கார். எங்கே இருக்கார்? டியின் தந்தை. அவர் மேலே. அப்போது ஏபிடி 3 பேர் அண்ணந்தம்பிங்க. பியோட அம்மா இ என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கு டிக்கு ஒரே அம்மா தான் இ. ஏக்கும் பிக்கு டிக்கு ஒரே அப்பா தான் சி. இப்போ என்ன கேட்குறாங்க? கேள்வி என்னன்னு பார்க்கலாம். கேள்வி இ மற்றும் சிக்கு இடையான உறவு யாது? இ மற்றும் மனைவி. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் வரும். இது போடாமல் நம்ம வேறு ஏதோ மனசுலேயே போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ப்ராப்ளம் ஆனாலும் ஆகலாம். அதுக்காக இப்படி இந்த கேல்குலேஷன் விண்டோ. இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி போயிடலாம். சார் இதே மாதிரி சார் ஆண்களுக்கு ஸ்கொயரு, பெண்களுக்கு சர்க்கிள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் சார். அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி வேணும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை. பட் ஆனால் அந்த அதாவது அதில் மேலே கீழே போடுறது தான் முக்கியம். மேலே கீழே போடுறது தான் முக்கியம். எத்தனை பெண்கள்னு கேட்கும்போது சார் இல்லைப்பா, மேலே கீழே போடுறதாப்பா முக்கியம். அதில் நீ சர்க்கிள் போடுவியா ஸ்கொயர் போடுவியா அது முக்கியம் இல்லை. எது மேலே எது கீழே போடணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஓகே, 52வது கேள்வி பாருங்கள். ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று ஒருவர் ஏ என்ற இடத்திலிருந்து கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று பி என்ற இடத்தை அடைகின்றார். பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று